ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி, தினமும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இட்லி தோசைன்னு உங்களுக்கு போர் அடிக்குதா, அதுக்கு பதில் இன்றைக்கி நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக நம்ம தவளை அடை தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு ஹைப்பும் போடுங்க. கிறிஸ்பியான ருசியான தவளை அடை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் துவரம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், பாசிப்பருப்பு அதுவுமே 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு அதே அளவுக்கு எடுத்துக்கலாம். 2 மடங்கு அரிசி எடுத்துக்கலாம். 4 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு வந்துடுவோம். எல்லாமே சமமாக எடுத்துக்கலாம். அரிசி மட்டும் 2 மடங்கு நம்ம எடுத்துக்கிறோங்க. எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு வேறு தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். அது கூட 4 காஞ்ச வத்தலையும் கழுவிட்டு இது கூட சேர்த்து மூடி போட்டு ஊற வச்சுருவோங்க. இப்போ 4 மணி நேரம் ஆச்சு. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஃபஸ்ட்டு அந்த வத்தலை போட்டுட்டு இந்த பருப்பு அரிசியும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன் 4 மணி நேரம் ஊறணும்னா அப்போத்தேங்க நல்லா இருக்கும் மாவு. அந்த தவளை அடை சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும், வெளியே கிறிஸ்பியாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் 1 ஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் கொரப்பாக. உப்பு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே போட்டிருக்கலாம், நான் மறந்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாகத்தான் இருக்கணும். ஒரு ரவை பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப மைய அரைக்க வேணாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாத்திரத்தில் போட்டாச்சு. பாருங்கள், கலக்கி கொடுப்போம். இந்த அளவுக்கு இருக்கணும். இன்னுமே கொஞ்சம் லூஸ் கொடுக்கணும். பாருங்கள், இப்போ மூடி போட்டு இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன், கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஒரு வெள்ளைப்பூடும் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு மிக்சியை மூடி அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ சட்னி ரெடி. இந்த மிக்சி கழுவின தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரியட்டும். பாருங்கள், இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். இதுவுமே நல்லா பொரியவும் சட்னியில் ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு சட்னியை கலந்து அங்கிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். சட்னி தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை பார்க்கலாமா? மாவு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. அதுக்குத்தான் மூடி போட்டு வச்சேன். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றலாம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு, லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கரைச்சி இப்படி விட்டால் அந்த மாதிரி சட்டியில் நிற்கணும். அந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ தேங்காய் துருவல் ஒரு 1/4 கப்புக்கு எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் துருவல் உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் போட வேணாம், ஸ்கிப் பண்ணிடலாம். தேங்காய் துருவல் போட்டால் இன்னுமே நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் தேங்காய் துருவல் போடுறது. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கலந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தவளை அடைக்கு ஒரு ஹைலைட்டுன்னா இந்த தாளிப்பு தேங்க. நல்லா ஒரு 3 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு பொரியவும், உளுந்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வறுபடட்டும். பாருங்கள், நம்ம ஒவ்வொரு தவளை அடையும் ஒரு வாய் பிச்சு போடையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பருப்பெல்லாம். இப்போ ஒரு பச்சை மிளகா 2 காஞ்ச வத்தல் பொடியாக கிள்ளி போட்டுக்கிடுவோம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோங்க. இந்த தவளை அடைக்கி இது தாங்க ரொம்ப ரொம்ப ருசி கொடுக்குறது. இப்போயும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிடுவோம். நல்லா கொஞ்சம் கமகமன்னு இருக்கும் இல்லையா,
இப்போ இந்த மாவில் நம்ம சேர்த்துட்டோங்க. பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. அந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ஒவ்வொரு வாயும் நம்ம சாப்பிடும்போது அப்படியே கடிபடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தேங்காய் திருவி போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் சேர்த்து நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிருவோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு மாவை இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து போட்டு மூடி போட்டு வேக விடுவோம். இப்போ மூடியை திறந்து பார்த்தா நமக்கே தெரியும், சுற்றியே அந்த ப்ரௌன் கலர் வந்திருக்கும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம பெரட்டி போட்டுக்கலாம். இந்த தவளை அடை மட்டும் செஞ்சிங்கன்னா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா பெரட்டி போட்டு வெந்துருச்சு. இப்போ எடுத்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அதனுடைய டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. இப்போ இன்னொரு கரண்டி மாவையும் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், அந்த சுற்றி ப்ரௌன் கலரில் வந்துச்சுனாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம். பெரட்டி போட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி மட்டும் இல்லைங்க, கார சட்னி, தக்காளி சட்னி, அதை விட வேர்க்கடலை சட்னி வச்சிங்கன்னா ரொம்ப டாப்பாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. நல்லா ப்ரௌன் கலருக்கு வரணும். கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்தாத்தே எடுக்கணும். அப்படியே ஊற்றிட்டு அப்படியே ஊற்றி பெரட்டி போட்டு எடுத்தோம்னு தின்னால் இந்த மாதிரி உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது. ஏன்னா எல்லாமே பருப்பு தானே, அதனால கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ தவளை அடை ரெடி ஆயிடுச்சு. சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் எடுத்து பிச்சு சாப்பிட்டு பார்ப்போமா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. அவ்வளோ ருசிங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க. நீங்கள் உடனே இந்த வீடியோ பார்த்தவங்களாம் உடனே உங்கள் வீட்டில் இதே மாதிரி தவளை அடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அது எப்படி இருக்குன்னு. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. அவ்வளோதேங்க, நம்மளோட காலை பிரேக்ஃபாஸ்ட்டு தவளை அடை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.